أعوذ بالله من الشيطان الرجيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, நாம் இப்பொழுது புனிதமிக்க ரமதான் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்று ரமதான் 17 அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தந்தான் பத்ர் போரின் மூலமாக. இந்த பத்ர் போரை பற்றி நாம் சிந்திப்போமேயானால், இந்த பத்ர் போர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து சென்று 2வது ஆண்டில் ரமதான் 17 இது நடைபெற்றது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் நோவினைப்படுத்தி அவர்களுக்கு அதிகமான துன்புறுத்தலை தந்து மக்காவை விற்று மதீனாவிற்கு அவர்கள் வெளியேற்றினார்கள். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் மறக்கவில்லை. அவர்கள் சிந்தித்து கொண்டேதான் இருந்தார்கள், எவ்வாறு நாம் இந்த குறைஷி குஃபார்களை எவ்வாறு நாம் வீழ்த்தி நாம் வெற்றி பெறுவது என்ற ஒரு நோக்கத்தை அவர்கள் அனைத்து நேரங்களிலும் அதை பற்றி சிந்தித்து கொண்டுதான் இருந்தார்கள். இந்த நேரத்திலே தான் அபூ சுஃபியான் அவர்கள் சிரியாவிலிருந்து மக்காவை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முற்றுகையிட்டு பெரும் செல்வத்துடன் அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். சிரியாவிலிருந்து மக்காவிற்கு வர்த்தகத்திற்காக சென்று அங்கிருந்து மிக பெரும் செல்வங்களை மக்காவிற்கு கொண்டு செல்லவிருந்தார்கள். இதை அறிந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செல்வங்களை எல்லாம் அவர்கள் பெருக்கினார்கள் என்று சொன்னால் அது முஸ்லிம்களுக்கு ஆபத்தாக ஆகிவிடும் என்ற ஒரு காரணத்தினாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முற்றுகையிட்டு செல்வங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்காக, கனிமத்து பொருளாக ஆக்கிக் கொள்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுடன் ஆலோசிக்கிறார்கள். இதை அறிந்த அபூ சுஃபியான் அவர்கள் ஒரு ஒற்றரை அனுப்பி மக்காவிற்கு அனுப்பி, இந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய படையுடன் தன்னுடைய வர்த்தக பொருள்களை எல்லாம் அபகரிப்பதற்காக வருகிறார்கள் என்ற செய்தியை அபூ ஜஹிலுக்கு சொல்லவிருந்தார். அங்கே சென்றவுடன் அபூ ஜஹில் இதை கேட்டவுடன் ஒரு பெரும் படையுடன், கிட்டத்தட்ட 1000 பேர் கொண்ட பெரும் படையுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்கொள்வதற்காக வந்து கொண்டிருந்தார். ஆனால் இதே சமயத்திலே அபூ சுஃபியான் அவர்கள் வேறு ஒரு மார்க்கமாக கடல் ஓரமாக மக்காவை அடைந்து விட்டார். ஆனால் நடந்தது என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து அபூ சுஃபியானை நெருங்குவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் அபூ சுஃபியான் தப்பித்து மக்காவுக்கு சென்று விட்டார். ஆனால் அபூ ஜஹில் தன்னுடைய படையுடன் வந்து கொண்டிருந்தார். இருவரும் ஒரு இடத்தில் சந்தித்தார்கள். அந்த இடம்தான் என்ன? பத்ர் என்ற இடம். இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நாம் வந்தது என்ன நோக்கத்திற்காக வந்தோம் என்று சொன்னால், அந்த வர்த்தக கூட்டத்தை முற்றுகையிடுவதற்காகத்தான் வந்தோம். ஆனால் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது? ஒரு போருடைய சூழ்நிலை உருவாகிவிட்டது. எனவே சஹாபாக்களை அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷ்வரா செய்கிறார்கள். நாம் என்ன செய்யலாம்? அல்லாஹ் அண்ணன் எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், 2இல் 1 போரில் வெற்றி பெறுவது அல்லது இந்த வர்த்தக கூட்டத்தை. அப்பொழுது மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் கட்டளையிட்டால் நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் இருக்கிறது அல்லவா, அந்த கூட்டம் அவர்களை பார்த்து சொன்னது,
ஃபத்ஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஉனா காயிதூன். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றவர்கள் சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள் தன்னுடைய கூட்டத்தை, வாருங்கள் நாம் சென்று போர் புரிவோம் என்பதாக. அப்பொழுது அந்த கூட்டம் என்ன சொன்னது என்று சொன்னால், மூசாவே நீங்கள் சென்று போர் புரியுங்கள், நாங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம் என்பதாக சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கவுமுகள், அவருடைய கூட்டம் சொன்னாங்க. அப்போ இவங்க மிக்தாத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யாரோ சொல்ல அது மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம், உங்கள் கூட நாங்கள் என்ன செய்வோம், வந்து அவர்களுடன் நாங்கள் போர் புரிவோம், நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதோம் என்பதாக சொன்னார்கள். இன்னொரு சஹாபி அம்ர் இப்னு ஹம்மாம் அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களுடன் என்ன செய்கிறோம், வந்து நாங்களும் போர் புரிகிறோம். இவர் யார் என்று சொன்னால், இவர்கள் மதீனாவை சார்ந்தவர், அன்சாரி. முன்னால் சொன்ன சஹாபி வந்து அவர்கள் என்ன சொன்னார்கள், மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள், அவர்கள் முஹாஜிரின், மக்காவிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள், நாங்களும் கூட வருகிறோம். அன்சாரிகளும் சொல்கிறார்கள், நாங்களும் உங்களுடன் வருகிறோம், யார் ரசூலல்லாஹ், நீங்கள் என்ன செய்ய கவலைப்பட வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதாக சொல்லி அனைவரும் என்ன சொன்ன பத்ரை நோக்கி நெருங்குகிறார்கள். முடிவு பண்ணி பத்ருடைய போர் நடைபெறுவதற்கு முடிவு பண்ணி பத்ரை நோக்கி நெருங்குகிறார்கள். பத்ரை நெருங்கியவுடன் ஒரு இடத்திலே தங்குகிறார்கள். அந்த இடத்திலே உயரமான இடத்திலே தங்குகிறார்கள். அந்த இடத்திலே தங்கி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கூடாரத்தை அடிக்கிறார்கள். அதுக்கு பேர் அரீஷ் என்று சொல்லப்படும். இன்றும் நாம் பத்ர் சென்றோம் என்று சொன்னால் அந்த மஸ்ஜிதே அரீஷ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரிலே தங்கியிருந்தார்கள் அல்லவா, அந்த மஸ்ஜித் பெரிய மஸ்ஜிதாக இப்போ கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மஸ்ஜித், அந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தங்கி இறைவனிடம் துஆ கேட்கிறார்கள். யா அல்லாஹ், நாங்கள் வந்துவிட்டோம், இப்பொழுது நன்மைக்கும் தீமைக்கும் உண்டான போராட்டம், எங்களை அவர்கள் வீழ்த்தி விட்டால் உன்னை வணங்குவதற்கு ஆள் இருக்காது, காஃபிர்கள் உயர்ந்து விடுவார்கள். யா அல்லாஹ், நான் உன்னிடம் கேட்கிறேன், இன்றைக்கு எங்களுக்கு வெற்றியை நீ தந்தே ஆக வேண்டும் என்பதாக இறைவனிடத்தில் என்ன செய்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். துஆ செய்த பொழுது அல்லாஹ் அதற்கு பிறகு காலையிலே பத்ர் 17வது பகல் காலையிலே பத்ர் போர் நடக்கிறது. பத்ர் போரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை எல்லாம் ஊக்குவிக்கிறார்கள். நீங்கள் நன்றாக போரிட வேண்டும், இது நன்மைக்கும் தீமைக்கும் உண்டான ஒரு போர், நன்மை உயர வேண்டும், தீமை அழிய வேண்டும் என்பதாக சஹாபாக்களை என்ன செய்கிறார்கள், ஊக்குவிக்கிறார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், சுவர்க்கம் எவ்வளவு பெரியது, வானத்தையும் பூமியையும் விட பெரியதா என்பதாக கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார், ஆமாம், வானம் பூமியை விட பெரியது என்பதாக. இதன் யா ரசூலல்லாஹ், எனக்கு சொர்க்கத்திற்கு செல்வதற்கு அதிக தூரம் இல்லை, அவர்கள் என்னை கொண்டு விட்டால் நான் என்ன செய்து விடுவேன், சொர்க்கத்திற்கு நேரடியாக சென்று விடுவேன் என்ப அந்த அளவிற்கு அவர்கள் போர் புரிகிறார்கள். இவருடைய மொத்த எண்ணிக்கையே 313 பேர் தான். சஹாபாக்கள் எவ்வளவு பேர், 313 பேர் தான். ஆனால் காஃபிர்கள் 1000 பேர் இருந்தார்கள். அவர்களிடம் படை இருந்தது, குதிரைகள் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் முஸ்லிம்களிடம் மிக சொற்பமான குதிரைகள் தான் இருந்தது. அதிகமான அளவிலே அவரிடம் எந்த ஒரு சிறுவனை கூப்பிட்டு எந்த படை வெல்லும் என்று கேட்டால் ஈஸியாக சொல்லிவிடுவான். குறைஷருடைய படை அதிகமான படை, அவர்களுக்கு வென்றுவிடும் என்று ஈஸியாக அந்த அளவிற்கு தான் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த நோன்பு வைத்திருந்தார்கள். நோன்பின் பரக்கத்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவினாலும் அவர்கள் அன்றைய பத்ருடைய போரிலே அவர்கள் வென்று விடுகிறார்கள். அந்த போரிலே குறிப்பாக 24 முக்கியமான தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள். குறைஷருடைய தலைவர்களில் முக்கியமாக 24 பேர் அங்கே கொல்லப்படுகிறார்கள். அதில் முக்கியமானவர்கள் 4 பேர். ஒன்று அபூ ஜஹில், ஷைபா, உத்பா, வலீத் பின் உத்பா. இந்த 4 பேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாக நோவினை தந்தவர்கள் மக்காவிலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தொழும் பொழுது ஒட்டக குடலை எடுத்து என்ன செய்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாவில் இருக்கும் பொழுது தலையில் தூக்கி போட்டார்கள்.
எந்திரிக்க கூட முடியவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்து அதையெல்லாம் நீக்கிவிட்டு தன்னுடைய தந்தையை தூக்குகிறார்கள். இந்த அளவிற்கு அவர்கள் நோவினை தந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 4 பேருமே இந்த போரில் என்ன செய்யப்பட்டார்கள்? கொலை செய்யப்பட்டார்கள். இது போக 20 பேர் முக்கிய தலைவர்கள் இந்த போரிலே கொல்லப்பட்டார்கள். மொத்தம் 70 பேர்கள் இந்த போரிலே கொல்லப்பட்டார்கள். 70 பேர் சிறைபிடிக்கப்பட்டார்கள். 70 பேர் சிறைபிடிக்கப்பட்டார்கள். இந்த சிறைபிடிப்பிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் சஹாபாக்களை, இந்த 70 பேரை நாம் என்ன செய்யலாம்? சிறைபிடித்து வைத்திருக்கிறோம் அல்லவா, இந்த 70 பேரை நாம் என்ன செய்யலாம் என்பதாக கேட்கிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த 70 பேரையுமே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளுக்கு அதிகமாக நோவினை தந்தவர்கள், நம்மை மக்காவிலிருந்து வெளியேற்றியவர்கள், இவர்களை நாம் கொன்றுவிட வேண்டும் என்பதாக சொன்னார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்களை நாம் கொல்ல வேண்டாம். பிற்காலத்தை அவர்களோ அவர்கள் சந்ததிகளோ இஸ்லாத்துக்கு வர நேரிடும், அவர்களை நாம் விட்டு விடுவோம். அவர்களிடம் ரேன்சம் மணி, பிணை தொகையை பெற்றுக்கொண்டு நாம் அவர்களை என்ன செய்யலாம்? விடுவித்து விடலாம் என்பதாக சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு மஷ்வராவை ஏற்றுக்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு சில பேர்கள் 4000 திர்ஹம் கொடுத்து கைதிகளை மீட்டார்கள். சிலர் 1000 திர்ஹம் கொடுத்து கைதிகளை மீட்டார்கள். சில பேர்கள் தங்களிடம் பணம் இல்லை. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுத்தந்தால் அவர்களை விட்டு விடலாம். எவ்வாறு? கல்வியை இவர்கள் நம்ம சிறு குழந்தைகளுக்கு கற்றுத்தந்தார்கள் என்றால், நன்றபடியாக கற்றுக் கொடுத்து விட்ட பொழுது அவர்களை என்ன செய்யலாம்? அவர்களை விடுவித்து விடலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கருத்தை தெரிவித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகி அவர்களிடம், ஓகே, நம்முடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய முஸ்லிம்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக் கொடுங்கள், கல்விகளை கற்றுத்தாருங்கள், கல்லாதவர்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொல்லி அவர்களை கற்க வைத்து அவர்களை எல்லாம் என்ன செய்தார்கள்? விடுவித்து விட்டார்கள். ஆக இந்த போரிலே இந்த போர் மிக முக்கியமான ஒன்று. ஏனென்று சொன்னால் இந்த போரிலே முக்கியமான தலைவர்கள் எல்லாம் என்ன செய்து விட்டார்கள்? 2 பேரை தவிர. அபூ சுஃபியான் மக்காவிலே தப்பித்து விட்டார். அவர் பிற்காலத்திலே இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். அபூ லஹப் அவனும் தப்பித்து விட்டார். இந்த 2 பேர்த்தை தவிர மற்ற முக்கியமான ஆட்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள் பத்ரில். அதற்கு பிறகுதான் இஸ்லாம் என்ன செய்தது? வளரத் தொடங்கியது. இதில் நமக்கு தெரிய வேண்டியது என்னவென்று சொன்னால், நோன்பு நோற்றாலும் அல்லாஹ் தஆலாவுடைய நம்பிக்கை வைத்து நாம் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்வான். எவ்வாறு பத்ருக்கு சஹாபாக்களுக்கு உதவி செய்தானோ, நல்ல விஷயங்களுக்காக முயற்சி செய்தால், நோன்பு காலங்களிலே நாம் நார்மலாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நோன்பு வச்சுருக்கோம், அதனால ரொம்ப டயர்டாக இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறோம். ஆனால் பத்ரில் சஹாபாக்கள் அதிகமான போர்களிலே நோன்பு வைத்துக்கொண்டு சஹாபாக்கள் அதிகமான போர்களை வென்றிருக்கிறார்கள். ஆக இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், இந்த பத்ர் போர் இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான பங்களிக்கிறது. இந்த பத்ர் போர் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் தான் அது நிகழ்ந்தது. அல்லாஹ் தஆலா சிறந்த வெற்றியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஆக்கி தந்தார் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.